உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வழக்கம் போல போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு. அந்த போஸ்ட்ல அவருக்கு கமாண்டர் இன் சீஃப், உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் அலெக்சாண்டர் சில்ஸ்கி அவர்கள் என்ன தகவல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரு உக்ரைனோட மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன்னா உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா உக்ரைனோட போர்ல. ஏன்னா வரி பணம் மற்ற நாடுகள் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. அந்த வரி பணத்தை வாங்கி தானே ஃபண்டுன்னு சொல்லி உக்ரைனுக்கு தராங்க. அப்புறம் உக்ரைன் சண்டை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார் சில்ஸ்கி அவர்கள்ட்ட இருந்து தகவலை வாங்கி. அந்த காரணத்துக்காக இது போல விஷயங்கள்லாம் தகவல்கள் வெளியே வருது. இப்ப பக்ரோஸ்க்கு பகுதியில ரஷ்யாவோட அழுத்தங்கள் அப்படிங்கிறது பெரும் அளவுல இருக்கு. அதிகப்படியான ராணுவத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிகமா அவங்களோட எஃபோர்ட் ராணுவ வீரர்கள் அங்க போட்டு அட்டாக் பண்ணி முன்னேறதுக்கு ட்ரை பண்றாங்களோ அதே அளவுக்கு இழப்புகள் அவங்களுக்கு பெரும் அளவுல பக்ரோஸ்க்கு பகுதியில இழுக்கு. எங்களோட வீரர்கள், உக்ரைனோட ராணுவ வீரர்கள் திறன்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறாங்களோ அதை எக்ஸாக்டா செய்யறாங்க. தொடர்ந்து ஆக்குபயர்ஸ் அப்படிங்கிறது வந்து உக்ரைன் வந்து ஆக்குபயர்ஸ்னு சொன்னாங்கன்னா ரஷ்யன்ஸ், ஏன்னா அவங்க வந்து அவங்க பகுதியில் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அது போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தாம் பகுதியை லிபரேட் பண்றோம், அதாவது அவங்களோட பகுதியை ஆக்குபை பண்ணிக்கிற உக்ரைன் கிட்ட இருந்து லிபரேட் பண்றாங்க. இது போல மாறி மாறி சொல்லுவாங்க. இதுல இப்ப உக்ரைன் வந்து பண்ண ஆக்குபயர்ஸ் வந்து எங்களோட வீரர்கள் திறன்பட இந்த டொனஸ்க் பகுதியில விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன டாஸ்க் கொடுத்தோமோ அதை மெத்தாடிக்கலி வந்து பண்ண டிஸ்ட்ராய் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டாஸ்க் கொடுக்கறத எக்ஸாக்டா செய்யறாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்தது மெத்தாடிக்கலி ஆக்குபயர்ஸை டிஸ்ட்ராய் பண்றாங்க. இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை நான் அடுத்ததுக்கு இதுக்கான விஷயங்களுக்கு வரேன். 8 மாசம் ஆச்சு. ஜெலன்ஸ்கி ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடலாம். 8 மாசம் ஆச்சு இந்த வருஷத்துல. இப்ப வரைக்கும் ரஷ்யா 2,90,000 மக்கள் கிட்ட, ராணுவ வீரர்கள் கிட்ட இறந்துருக்கிறாங்க. இறந்துருக்கிறாங்க அப்படின்னா காயமடைஞ்சிருக்கிறாங்க, சர்வீஸ்க்கு இல்லாம இருப்பாங்க, கை கால் போயிருக்கும். இது போல ஊண்டட், சீரியஸ்லி ஊண்டட் தான். சில நபர்கள் இறந்துருக்கலாம். இது போல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள், 3 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு இல்லையா? கிரேட்டஸ்ட் லாஸ் ரஷ்யாவுக்கு இருக்கு இந்த பகுதியில முன்னேறேன்னு வந்துட்டு. அதனால கவலைப்படாதீங்க, எங்களோட வேலைகளை நம்ம திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உக்ரைன் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறோட உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து போஸ்ட் வந்திருக்கேன். இப்ப சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிரும். உக்ரைனோட வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சைட் லோட் ஆயிருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு எக்ஸாக்டா வீரர்கள் வேலை செய்யறாங்க. அதாவது அந்த பகுதிகள் ரஷ்யா வந்து பிடிக்கதான் போறாங்க. ஏதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு அங்க ஏதாவது பொருள் எல்லாம் இருக்கும் இல்லையா? தளதலான்னு இருக்கிற பொருட்கள், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், டிவி, சில நேரங்கள் இது போல பல வீடியோக்கள் வரும். அதாவது இது நம்ம காட்டமோட சேனல்ல பொதுவா இது போல விஷயங்கள். பட் ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால காட்டுறேன். இது போல நிறைய வீடியோஸ் நீங்க தேடி பாத்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட வீரர்களோட கைவரிசை அப்படிங்கிறதோட பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யா வந்து பிடிக்க போறாங்க அப்படிங்கிற பகுதிகள்ல நிறைய வீடு இருக்கும் டேமேஜ் ஆகாம. அந்த வீட்டுல எல்லாம் உள்ள போய் பாக்குறாங்க அப்படின்னா அங்க ஆளுங்களா இருக்க மாட்டாங்க, சிவிலியன்ஸ் எல்லாம் இவாக்குவேட் பண்ணிருப்பாங்க. அது எப்படி ரஷ்யா கிட்ட போயிடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல பொருட்கள்லாம் இருக்குன்னா வேஸ்ட் தானே. ஒருவேளை இதுக்குள்ள ராணுவ உபகரணங்கள் வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இதுக்குள்ள சிப் எல்லாம் இருக்கும் இல்லையா? மேற்கு நாடுகள் சொன்னாங்க வாஷிங் மிஷின், பழைய சிப் எல்லாம் இருந்ததுன்னா ஆயுதம் தயாரிக்கலான்ட்டு. மேபி அது கூட எடுத்துட்டு போலாம். ஆனா இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் ட்ரக்கை தூக்கிட்டு வந்து என்னென்னலாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட டாஸ்கா, அதை திறன்பட செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது. அடுத்தது களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பேர் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போல ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் பேர் உச்சரிப்பு ரஷ்யா பண்றதுக்கும் உக்ரைன் பண்றதுக்கும். இப்ப இந்த பக்ரோஸ்க் பகுதி, இந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இந்த ரெட் ஹோடாப் அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக சுத்தி வளைச்சிருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. மெத்தாடிக்கலி டெஸ்ட்ராயிங் ஆக்குபயர்ஸ் கொடுக்கப்பட்ட டாஸ்க்குக்கான எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ மெத்தாடிக்கலி டெஸ்ட்ராயிங் எனிமீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பகுதியில ரெட் ஹடக் செட்டில்மெண்ட் பகுதியில் வந்து பண்ணா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு.
3rd ஆர்மி கார்ப்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில மாட்டிட்டாங்க. அதிகப்படியான வீரர்கள் மாட்டிட்டாங்க. ஏன்னா சுத்தி வந்து பண்ணா கட்டி பிடிச்சி ரஷ்ய தரப்பு வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பல இடங்கள்லயும் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் தப்பிச்சு பின்வாங்கணும். பின்வாங்கிறதுக்கு டைம் இல்ல. இது போல ரொம்ப தூரம் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டியதா இருக்கு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ட்ரோன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. இது போல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வர்றது எல்லாமே ட்ரோன் சர்வேலன்ஸ்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்காணிப்புக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்காங்க. இடைவெளி விட்டு ஒரு 4 பேரா வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ட்ரோன்ல வச்சு கண்காணிச்சு துல்லியமா ஆர்ட்லரி தாக்குதல்கள் அந்த பகுதியில பண்ணிடுறாங்க. எந்த அளவுக்கு ரஷ்யாவோட தாக்குதல்கள் ட்ரோன்களை வச்சு ஓய்வெடுக்கும் சமயத்துல உக்ரைனோட வீரர்கள் கிளம்பி பேஸ்மெண்ட்ல இருந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கிளம்பி தப்பிச்சு காடு தாண்டி மலை தாண்டி வீடு தாண்டி ஒடியாண்டு இருக்கும் போது இது போல ஒரு இடத்துல அப்பாடி உட்காரலாம் அப்படின்னா அந்த இடத்துல குண்டை போட்டுறாங்க. சோ இது போல மெத்தாடிக்கலி உக்ரைனோட அதிபர் சொல்றாரு இல்லையா, இது போல வீடியோக்களை காமிச்சிடறாரு போல இருக்கு செல்ஸ்கி அவர்கள். ஆனா அதுல இருக்கிறது உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. பட் பரவாயில்ல, இது போல விஷயங்கள் தொடர்ந்து பல பகுதிகள் நடக்குது. இது உக்ரைனோட சோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, டீப் ஸ்டேட், அவங்களது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். 5 கிலோமீட்டருக்கே அந்த வேடிக்கை. இது டின்ப்ரோ டொனஸ்க் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருத்ரோபொடாவ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நீங்க அந்த மேப்ல நான் காட்டுறேன், பேர் கொஞ்சம் கரெக்டா இல்லை. ஏன்னா உக்ரைன் ஒரு மாதிரி உச்சரிக்கிறாங்க, ரஷ்யா ஒரு மாதிரி உச்சரிக்கிறாங்க, பேரே வேற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் வந்து சுத்தி வளைச்சிருக்காங்க. உக்ரைனோட வீரர்கள் அங்க இருக்காங்க. கிரே ஜோன் மார்க் பண்ணிக்கிறாங்க. மேலேயும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய கிரே ஜோன்ல உக்ரைனோட வீரர்கள் இது போல மாட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம், அங்க மாட்டி இருக்காங்க. லிட்டரலா இது போல வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அது சில இடத்துல வந்து பார்க்கும்போது எட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட் மேப், அது உக்ரைனோட ப்ரோ உக்ரைனியன்ஸ் ராணுவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. சில இடத்துல வந்து பார்த்தா ரஷ்யாவோட கண்ட்ரோல் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரெட் கலர்ல மார்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் 800 மீட்டர் தான் கேப் இருக்கும். அந்த மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு புரியும். 800 மீட்டர் அப்படின்னா எப்படி அந்த வீரர்கள் அங்க 16 கிலோமீட்டர் கிட்ட 10 கிலோமீட்டருக்கு மேல தப்பிச்சு ஒடியாற முடியும் அப்படிங்கிறது போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா உடனே ஷெவ்ஷெங்கோ இந்த பகுதி, இந்த ஷெவ்ஷெங்கோட புறநகரங்கள்ல இருந்து ஓர்னே அடுத்த செட்டில்மெண்ட் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா 8 கிலோமீட்டர். இப்ப இந்த 8 கிலோமீட்டர் எப்படி உக்ரைனோட வீரர்கள் கடந்து வருவாங்க? இது போல அங்க சிக்கி இருக்க வீரர்களை இது போல இழந்துக்கிட்டாங்க. மெத்தாடிக்கலி டிஸ்ட்ராயிங் எனிமீஸா இல்ல அவங்களோட ராணுவ தேவா அப்படின்ற கேள்விகள் பலதும் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வார்னேஷ் இந்த புறநகரங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கம்யான்ஷ்கேவ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இப்ப இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதான் நீங்க டீப் ஸ்டேட் மேப்ல பார்த்தா ஒரு துளி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ விட்டாங்க, அந்த பகுதி முழுசும் எங்களோட தாங்க இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ சைட்ல வந்து பார்த்தா அந்த வீடியோ பதிவோட இந்த செட்டில்மெண்ட் அந்த மேப்ல கீழே ரவுண்ட் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ அந்த அந்த பகுதி, இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா சும்மா இது போல காட்டு பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் நடந்து போகணும். இது போல விஷயத்துக்கு தான் உக்ரைனோட வீரர்களை குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் வந்து பார்த்தா நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருந்தோம். களத்துல ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதை, இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா செய்யறது கிடையாது. ஆனா ஏர்போர்ஸ்ல ஒரு நபர் இறந்துட்டா மட்டும் பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. இப்படிங்கிறது போல வந்து பார்த்தா குற்றச்சாட்டுகளா பலதும் இருக்கு இல்லையா, நம்ம சேனல் கூட சொல்லிருக்கோம். அதுக்கான காரணங்கள் இதுதான். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் சூசைடு ஃபோர்ஸ், ஏர்போர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஃபோர்ஸா அப்படிங்கிற கேள்விகள் இங்கேயே. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.